வணக்கம் நேயர்களே, நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இது கம்ப்ளீட் வெப் டெவலப்பர் கோர்ஸ். ஒரு வெப் டெவலப்பராக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா டெக்னாலஜியும் இந்த தொடரில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. HTML ஆரம்பித்து CSS, JavaScript, jQuery, அப்புறம் சர்வர் சைட் லாங்குவேஜஸான PHP, Node.js, இன்னும் நிறைய டெக்னாலஜிகளை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு முழு டெவலப்பராக நீங்கள் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கோர்ஸை தொடர்ந்து கற்றுக்க ஆரம்பிங்க. என்னோட சேர்ந்து இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் செய்கிறேனோ அதையும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சால் தான் உங்களால் ஒரு வெப் டெவலப்பருக்கான அனுபவத்தை அடைய முடியும். இந்த சேனல் இன்னும் வளரணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல நம்ம வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வெப் டெவலப்மெண்ட்டோடைய வரலாறு என்ன, இது ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன டெக்னாலஜிஸ்கள் வந்துச்சு, எதனால் இது பெருசாக இப்போ இருக்குன்ற வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினா தான் நீங்கள் இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற முதல் டெக்னாலஜியான HTML ஆரம்பிக்க முடியும். இப்போ நம்ம வெப் டெவலப்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல டிம் பர்னர்ஸ்-லீ அப்படின்றவர் 1989 வேர்ல்டு வைட் வெப் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்தார். இந்த அமைப்பின் மூலமாக நம்ம ஒரு சில கம்ப்யூட்டர்களை இணைச்சி அந்த கம்ப்யூட்டர்களுக்குள்ளே நம்மளால் லிங்க் மூலமாக ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ அதை தான் வேர்ல்டு வைட் வெப்னு சொன்னாங்க. அதுதான் wwwன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்டர்நெட்டில் ஒவ்வொரு URL நீங்கள் பார்க்க முடியுது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிளான டாக்குமெண்ட், அதாவது ஒரு ஸ்டாட்டிக் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது, வெறும் டெக்ஸ்ட் தான் இருக்கும். இப்படி ஆரம்பித்த விஷயந்தான் இந்த www. இன்றைக்கி ஒரு டைனமிக் வெப்சைட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. டைனமிக்னால் உங்களால் எல்லா விதமான வேலைகளையும் அந்த ஒரு பேஜுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட முடியும். ஃபார்ம் சப்மிஷன்ஸ் அல்லது ட்ராயிங்ஸ், எந்த ஒரு ஆப்பை வேணாலும் அந்த டைனமிக் வெப்சைட்டில் நீங்கள் செய்ய முடியும். ஆக வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த www தான் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கு. முதல்ல வெறும் அடிப்படையாக இருந்த டாக்குமெண்ட்டில் அதுக்கடுத்து டிசைனை கொண்டு வரலான்னு நினச்சாங்க. அப்போ தான் CSSன்ற ஒரு டெக்னாலஜி வந்தது. இதை கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக ஒரு சாதாரண டாக்குமெண்ட்டை அழகுபடுத்தி அதில் இருக்க கண்டென்ட்டை நல்லா தெளிவாக காட்டுறது தான் இந்த CSS டெக்னாலஜியோடைய முக்கியத்துவம். அடுத்ததாக JavaScriptன்ற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. வெறுமனே இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டில் யூசரால் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு கிளிக் பண்ணால் இது நடக்கிறது, அல்லது கிளிக் பண்ணால் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை ஷோ பண்ணுறது, இந்த மாதிரியான சில மாயாஜால வித்தைகளை JavaScriptன்ற டெக்னாலஜி மூலமாக அடுத்து வெப்பேஜில் கொண்டு வந்தாங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா அஜாக்ஸ், அது அசிங்க்ரனஸ் JavaScript XML அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக என்னென்னா ஒரு வெப்பேஜுக்கு சர்வர்லேருந்து டேட்டாவானது ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அதுக்குன்னு அந்த வெப்பேஜ் ரீலோட் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. அதாவது லோட் ஆகாமலே சர்வர்லேருந்து ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நம்ம வெப்பேஜில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி இந்த அஜாக்ஸ். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டெக்னாலஜி இந்த வெப்பேஜை மேம்படுத்திக்கிட்டே வந்துச்சு. இதுக்கு அடுத்தடுத்த காலத்தில் HTML5, CSS3, மாடர்ன் வெப் ஸ்டாண்டர்ட்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. இதனால் என்ன பயன்கள் பார்த்திங்கன்னா, HTML செமெண்டிக் எலிமெண்ட்ஸ் மூலமாக நம்மளால் ஒரு ஸ்ட்ரக்சரை சரியாக கொண்டு வர முடியும். இதனால் கூகுள் மற்றும் யாஹூ மாதிரியான சர்ச் இன்ஜின்களில் உங்களுடைய HTML பேஜ் சரியாக வேலை செய்யும். அதோட உங்களுக்கு மல்டிமீடியா சப்போர்ட்டும் அதுக்கப்புறம் HTML வந்துச்சு. அதாவது வீடியோ மற்றும் ஆடியோக்களை வெப்பேஜில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற. அதோட நீங்கள் சாதாரணமாக டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டில் அட்வான்ஸ்டான ஸ்டைலிங்ஸ் எல்லாம் கொண்டு வரத்துக்கு இந்த மாடர்ன் வெப் ஸ்டாண்டர்ட்ஸ்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்த கட்டமாக பெரிய பெரிய டெக்னாலஜிஸ்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டது. வெப்பேஜை நம்ம கம்ப்யூட்டரில் மட்டுமே பார்த்து பழகணும். ஆனால் அதுக்கடுத்து மொபைல்லையும் பார்த்து பழகிறதால மொபைலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட டிசைன் மாற்றக்கூடிய தேவைகள் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியான டெக்னாலஜிகள் வர ஆரம்பிச்சிது. இதனால் நீங்கள் ஒரு வெப்பேஜை நீங்கள் டிசைன் பண்ணாலும் அது மொபைலில் தெரிகிற மாதிரியான சில அமைப்புகளும் கருவிகளும் உண்டாக ஆரம்பிச்சது. அதோட ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்கள், அது கிட்டத்தட்ட உங்களுடைய மொபைல் ஆப் மாதிரியே நீங்கள் வெப்லேயும் சில ஆப்களை செய்ய முடியும். அந்த மாதிரியான ஆப்களும் உருவாக ஆரம்பிச்சது. இது கூடவே வெப் அசம்பிளி லாங்குவேஜும் வந்தது. அதாவது C++ மாதிரியான கோடுகளை உங்களுடைய ப்ரௌசரில் பயன்படுத்தி இன்னும் பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்துறதுக்கான வசதிகளும் அடுத்தடுத்த டெக்னாலஜியில் கொண்டு வரப்பட்டுச்சு. இங்கே வெப் டெவலப்மெண்ட்டில் கிளைண்ட் சைடு மற்றும் சர்வர் சைடுன்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இதில் கிளைண்ட் சைட்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இந்த கிளைண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரௌசர் தான் கிளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக
நம்மளுடைய ப்ரௌசர் தான் ஒரு வெப் பேஜை வந்து காமிக்க உதவுது. அந்த சாஃப்ட்வேர் இருக்கவே தான் இன்னொரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி வியூ பண்ணுறோம். அதனால் இந்த ப்ரௌசர் ஒரு கிளைண்ட். இதில் இருக்கக்கூடிய வெப்பேஜில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS மற்றும் JavaScript தான். இதில் JavaScript வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரௌசர் ரெண்டரிங்கை பண்ண முடியும். இந்த ப்ரௌசர் ரெண்டரிங் என்ன பண்ணோன்னா உங்களுடைய HTML மற்றும் CSS எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை அந்த பேஜ்லேயே உடனுக்குடனே மாற்றுறதுக்கு உதவி செய்யும். இதனால தான் ரியாக்ட் மற்றும் ஆங்குலர் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்குகள் உருவாக ஆரம்பிச்சுது. இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்குகள் வரவே தான் நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு மொபைல் ஆப் மாதிரியான வெப் ஆப்புகளை நம்மளுடைய ப்ரௌசரில் உருவாக்க ஆரம்பித்தோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வேலை எல்லாமே இந்த கிளைண்ட், அதாவது ப்ரௌசருக்குள்ளேயே இருக்கிறதால தான் இதை கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் சர்வர் சைடுனா என்னன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சர்வர்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். HTML, CSS, JavaScript இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணதான் உங்களுக்கு உங்கள் ப்ரௌசருக்கு அனுப்பிவிடும். அதை தான் நீங்கள் வெப் பேஜாக பார்க்குறீங்க. ஆக இந்த ப்ரௌசரை வந்து நம்ம கிளைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேஜுக்கு தேவையான டேட்டாவை அனுப்புகிற கம்ப்யூட்டரை சர்வர்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான வேலைகளை சர்வர் செய்கிறதுக்கு சில சர்வர் சைட் லாங்குவேஜுகளையும் அது பயன்படுத்துது. உதாரணத்துக்கு PHP, Python, Ruby மற்றும் Node.js மாதிரியான லாங்குவேஜுகளை பயன்படுத்தி சர்வர் சைடில் சில ப்ரோக்ராமுகளை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட்டை அது ப்ரௌசரில் காமிக்கும். அப்புறம் இது மட்டும் இல்லை, இந்த சர்வர் டேட்டாபேஸோடையே சேர்ந்து சில வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. இதில் MySQL, MongoDB மாதிரியான டேட்டாபேஸுகளை அதை இணைச்சி சில வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வர ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்வர் ஒவ்வொரு வேலையும் செய்யும். அதுக்கான ப்ரோக்ராம்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுக்கறது தான் இதோடைய வேலை. இப்போ நம்மளுடைய முதல் டெக்னாலஜியான HTML அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். HTMLங்கிறது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் தான். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அடிப்படையான உருவத்தை அது கொடுக்கும். அதுக்கான லாங்குவேஜ் தான் இது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குற இந்த கோடை உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு சின்டாக்ஸும் HTML டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒவ்வொரு HTML டேக்ஸும் நீங்கள் வெப்பேஜில் பார்க்கும்போது எப்படி தெரியணுங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் முடிவு செய்யும். ஆக ஹெட்டருக்குள்ளே வந்து ஹெட்டிங் தெரியும், மெயின்குள்ளே வந்து சில முக்கியமான விஷயங்கள் தெரியும். இந்த மாதிரி தனித்தனியாக அந்த டாக்குமெண்ட்டோடைய பகுதியில் பிரித்து கொடுக்கும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ப்ரௌசர் எடுத்துக்கிட்டு அதுக்கு சரியான அவுட்புட்டை உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட்டில் ஒரு சரியான வடிவத்தை பார்க்குறீங்க இல்லையா, அந்த வடிவத்தை கொடுக்கறதுக்கான ஒரு கோடு தான் இந்த HTML கோட். இப்போ நம்ம HTML வந்து கற்றுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை என்னென்னா ஒரு சில கருவிகள். ஆக முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் தேவை. அந்த ப்ரௌசரில் போய் நான் சொல்கிற ஒரு பேஜை சர்ச் பண்ணுங்கள், VS Code அப்படின்னு சொல்லி. விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற இந்த ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்கும். இது என்னன்னா ஒரு கோட் எடிட்டர், சரிங்களா? இந்த எடிட்டரை வச்சுக்கிட்டு தான் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்களில் வேலை செய்ய போகிறோம். இது டெவலப்பர்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு எடிட்டர். நானும் இதை தான் பயன்படுத்துகிறேன், நீங்களும் இதே பயன்படுத்துங்க. இந்த பேஜில் ஓப்பன் பண்ணி டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஓஎஸ், மேக் ஓஎஸோ, விண்டோஸோ, லினக்ஸோ எந்த ஓஎஸ் பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரியும் வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கிடைக்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், அல்லது VS கோடுன்னு வந்து டைப் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி வரும். இதை இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த எடிட்டர் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து அந்த எடிட்டரோடைய இன்டர்ஃபேஸ். இதில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ இதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் அட்ரஸ் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன். இதில் HTMLன்ற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டரை வந்து இந்த எடிட்டரில் இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள், ஃபைல், அதில் ஓப்பன் ஃபோல்டர். அதில் இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டருக்கு வந்துட்டு நான் இந்த HTML ஃபோல்டரை செலக்ட் ஃபோல்டர்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் இப்போ நம்ம வேலை செய்ய போகிறோம். இதில் இப்போ நான் ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்குறேன். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி index.html அப்படின்னு சொல்லி இதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து HTML தான் முடியணும். அப்போ தான் இது HTML டாக்குமெண்ட், ஓகேங்களா? இப்போ ஒரு அடிப்படையான ஒரு HTML டாக்குமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, முதல்ல வந்து HTML அப்படின்ற ஒரு டேக். இப்போ இதில் வந்து சஜஷன் வரும் உங்களுக்கு எடிட்டரில். இதை கிளிக் பண்ணிங்கனாலே அது ஒரு டேக் மாதிரி ஒரு சின்டாக்ஸை உருவாக்கி கொடுத்துரும். எப்பயுமே HTML டேக்ஸில் வந்து ஓப்பன் டேக் ஒன்று இருக்கும், க்ளோஸ் டேக் ஒன்று இருக்கும். இதுக்கு நடுவில் தான் அந்த டாக்குமெண்ட்டோடைய உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வரும்.
சரிங்களா. சில டேக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் க்ளோசிங் டேக்லாம் இருக்காது, சிங்கிள் அது செல்ஃப் க்ளோசிங் டேக்குன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னென்னு நான் போக சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு அடிப்படையான HTML வடிவம் எப்படி இருக்கும்னா HTMLங்கிற ஒரு டேக்கில் ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டுன்ற ஒரு டேக் இருக்கும். இந்த ஹெட்டுன்ற டேக்குள்ளே தான் தலைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு தலைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்னா, இப்போ நான் ப்ரௌசரில் இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணனா ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த ஃபைல் வந்து பிளாங்காக தான் இருக்கும், ஏன்னா இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபைலில் இருக்கிற சோர்ஸ் கோடெலாம் என்னென்னு பார்க்குறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன வச்சுருக்கிறோமோ அந்த கோடு வந்து தெரியும் இங்கே சோர்ஸ் கோடாக. ஸோ இப்போ இதுதான் வச்சுருக்குறோம் இல்லையா, அதுதான் இங்கே தெரியுது. சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெனு டைட்டில் பார் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. இந்த டைட்டில் பாரில் தான் வந்து நம்ம இந்த ஹெட்டில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சேரும். முக்கியமாக இதில் இந்த டைட்டில் அப்படின்ற ஒரு டேக்குள்ளே கொடுக்கறது தான் இங்கே வந்து சேரும். இப்போ இந்த இடத்துல வந்து எந்த டைட்டிலும் இல்லாததால் இந்த ஃபைலோடைய நேமே டைட்டிலாக வச்சுக்கிச்சு, index.html. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் e-commerce ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ஒன்று வைக்கிறேன். இப்போ போய் நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபைலை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ரிஃப்ரெஷ் பண்ணனே பாருங்கள், சிம்பிள் e-commerce ஸ்டோருன்ற டைட்டில் வந்துடுச்சு. ஸோ இந்த தலைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஹெட் டேக்கில் தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா. இதில் இன்னும் சில தகவல்லாம் வரும், அதெல்லாம் என்னென்னு போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த HTML என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் தான் முக்கியமான மெயின் கண்டென்ட் இருக்கும். அதாவது இந்த இடத்துல என்ன நல்லா தெரிய வேண்டியது இருக்கோ அதெல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஆக ஒரு அடிப்படையான HTML கோடோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், சரிங்களா. அடுத்து நம்ம ஹெட்டர் டேக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஹெட்டருங்கிறது வந்து ஒரு டேக், அது வந்து இந்த பாடி டேக்குள்ளே தான் வரும். இந்த ஹெட்டர் டேக் என்னென்னா இந்த பாடி கண்டென்ட்டுக்குள்ளே வரக்கூடிய தலைப்பு பகுதியில் என்னென்னலாம் வருமோ அது இந்த ஹெட்டருக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டைட்டில், இந்த வெப்சைட்டோடைய மெயின் டைட்டில் இந்த ஒரு ஹெட்டருக்குள்ளே தான் போடுவோம், சரிங்களா. அதுக்கு இந்த இடத்துல வந்து நான் ஒரு டேக் பயன்படுத்த போகிறேன், H1 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஹெட்டிங்கை போடுறதுக்கு நீங்கள் இந்த H1 டேக்கை பயன்படுத்துவீங்க. இது என்ன H1 அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ புரியாது, ஆனால் இப்போதைக்கு இதில் வந்து வெல்கம் டு தி வெப்சைட் அப்படின்ற டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே தலைப்பு தெரியும். ஸோ இந்த ஹெட்டிங் வந்து இந்த H1 டேக்கால் தான் வருது. இந்த H1ல் வந்து பல வகை இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி, அப்போ தான் அவங்களால கிளியராக பார்க்க முடியும். H1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டெக்ஸ்ட், பெரிய ஒரு அதாவது மெயின் டைட்டில் காமிக்கிறோன்னா அப்போ பயன்படுத்துறது. நான் இப்போது இந்த ஹெட்டிங் டேக்கை வந்து இந்த லைனை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு Shift Alt Down Arrow கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா VS கோடில் இந்த லைன் அப்படியே கீழே வந்துடும் ஒரு காப்பி. இது உங்களுக்கு ஒரு டிப்பு. இப்போ இந்த H1 டேக் இருக்கு இல்லையா, அதை வந்து H2ன்னு நான் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இதையே வந்து இன்னொரு வாட்டி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், அதை வந்து H3ன்னு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி H6 வரைக்கும் நான் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், அதே வெல்கம் டு த வெப்சைட் ஹெட்டிங் தான், அதோடைய சைஸ் வந்து போக போக வந்து சின்னதாகிட்டே போகிறத பார்க்க முடியுது இல்லையா. இதுதான் வந்து ஹெட்டிங் டேக்ஸோடைய 6 வகைகள். ஒவ்வொரு சைஸும் வந்து இங்கே 1, 2, 3 அப்படின்ற ஒரு குறிப்பீடு இருக்கும். உங்களுக்கு எந்த வகையாக எவ்வளோ பெரிய சைஸில் வந்து ஹெட்டிங் வேணுமோ அதை வந்து இந்த 1லேருந்து 6க்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்கிற எல்லா ஹெட்டிங்கும் நான் எடுத்துடுறேன், ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும் தான் இங்கே இருக்க போகுது. அடுத்து நம்ம மெயின் அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்துகிறோம். இது எதுக்குன்னா
இந்த பாடியில் வர தலைப்பு பகுதி எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கும், அதுக்குள்ளே வர விஷயங்கள். அதே மாதிரி மெயின் கண்டென்ட், முக்கியமான தகவல் எல்லாமே வந்து இந்த மெயின் டேக்குள்ளே தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை ஒரு இ-காமர்ஸ் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் காமிக்கிறாங்கன்னா இந்த மெயின் டேக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே நான் வந்து டிவ்னு ஒரு டேக்கை பயன்படுத்துகிறேன். இந்த டிவ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு பகுதியை பிரிக்கிறோம். சரிங்களா? இந்த மெயின் கண்டென்ட்டில் ஒரு பகுதியை வகுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது டிவிஷன்ன்றோட அதுதான் டிவ்ன்றாங்க. இப்போ என்ன கண்டென்ட் பண்ணாலும் நம்மளால் காட்ட முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் இதுக்குள்ளே ஒரு டெக்ஸை ஒன்று வைக்க போகிறேன். டெக்ஸை வைக்கிறதுக்குன்னே ஒரு டேக் ஒன்று இருக்குது, அதுதான் பி டேக். இதோடைய முழுமையான பெயர் என்னென்னா பேராகிராஃப் டேக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட தகவலை கொடுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் 1 அப்படின்ற டெக்ஸ்ட்டை காட்டுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் அந்த டெக்ஸ்ட் தெரியும். இதுக்கு தான் வந்து இந்த பேராகிராஃப் டேம் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? இப்போது இதோடு சேர்ந்து நான் வந்து ஒரு ஹெட்டிங்கையும் காட்ட போகிறேன். ஆக இந்த ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா H1 டேக்கில் கொடுக்கணும். ப்ராடக்ட் 1 அப்படின்னு காட்டுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள், ப்ராடக்ட் 1 அப்படின்னு ஒரு ஹெட்டிங், கீழே அதுக்கு கீழே டெக்ஸ்ட். இப்போது இந்த ப்ராடக்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மெயின் டைட்டிலோடைய டெக்ஸ்ட் சைஸுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு வேணாம், எனக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே H2 பயன்படுத்துகிறேன். அப்போ இதை விட இது சின்னதாக இருக்கும். இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே, அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் வந்து ஒரு லிங்க்கையும் காட்டன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கு, அதாவது வாங்குகிறோம் இல்லையா, பை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கை ஒன்று காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் வந்து ஏ அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்தலாம். இந்த ஏ டேகை நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்டாக்ஸ் வந்துடும். இந்த ஏன்றது என்னென்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கர் டேக்கில் என்னென்னா நீங்கள் லிங்க்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம். முக்கியமாக அதை வந்து இந்த hrefன்ற ஆட்ரிபியூட்டில் கொடுக்கணும். ஆக எல்லா HTML டேபுக்குமே வந்து ஒரு ஆட்ரிபியூட்டுன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கர் டேகுக்கு hrefன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட் தான் என்ன பண்ணும், இந்த டேகை ஒரு லிங்காகவே மாற்றும். சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு லிங்க் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் ஹேஷ்டேக் மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த ஹேஷ்டேக்குன்றது வந்து பொதுவாக நம்ம லிங்க் எதுவும் இல்லாதப்போ கொடுக்கக்கூடியது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த லிங்க்கும் இல்லாததால் இந்த ஹேஷ்டேக்கை கொடுத்துருக்கேன். சரி, இந்த லிங்க் வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணால் இங்கே அந்த லிங்க் இருக்கும், ஆனால் நமக்கு வந்து பேஜில் தெரியாது. ஏன்னா இந்த லிங்க்குக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து தெரியும். அந்த டெக்ஸ்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் நடுவில் டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். இங்கே நான் வந்து பை நவ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ இதை கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள், இங்கே ஒரு ஹைப்பர் லிங்க் தெரியுது. இதுக்கு தான் ஆங்கர் டேக்கை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு இமேஜை வந்து நான் காமிக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இமேஜை காமிக்கிறதுக்கு இந்த H2 ஹெட்டிங் மேலே ஒரு இமேஜ், அதாவது IMG அப்படின்ற டேகை பயன்படுத்துகிறேன். இந்த IMG டேகை கொடுத்த உடனே VS Code வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் மற்றும் ஹால்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேகை கொடுத்துரும். இந்த இமேஜ் அப்படின்ற டேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக் அப்படின்னு சொல்லப்படுறது. இதில் SRCங்கிறது வந்து சோர்ஸ் ஆட்ரிபியூட்னு சொல்லப்படுது. இதில் தான் வந்து நீங்கள் ஒரு இமேஜுக்கான URL கொடுக்கணும். அப்புறம் ஆல்ட்டுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஒருவேளை வந்து இந்த இடத்துல இமேஜ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்களோ அது இங்கே தெரியும். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து காட்டக்கூடியது காட்டும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம லிங்க்கும் கொடுக்கல, ஆல்ட்டும் கொடுக்கல. அப்படின்னும் போது இந்த இடத்துல எதுவுமே தெரியல. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா ஆல்ட்டில் ப்ராடக்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை கொடுப்போம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் தெரியும். பக்கத்தில் இமேஜுக்கான ஒரு ஐக்கன் இருக்கும். இதுக்கு தான் வந்து ஆல்ட் டேக் கொடுக்குறாங்க. எப்போ இமேஜ் தெரியலையோ அப்போ இந்த பேர் தெரியும். ஒருவேளை இமேஜை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த ஆல்ட் டேக் தெரியாது, அந்த இமேஜ் தான் தெரியும். இமேஜ் கொடுக்கறதுக்கு இந்த SRC அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் ஒரு லிங்காக கொடுக்கணும். இப்போ நீங்கள் இமேஜ் லிங்க்குக்கு நீங்கள் வந்து எந்த இமேஜும் போய் தேடணுன்ற அவசியம் இல்லை. பிளேஸ் ஹோல்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். கூகுளில்
உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளேஸ்ஹோல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இமேஜை வந்து தரும். உங்கள் சைஸுக்கு என்ன இமேஜ் வேணுன்றதை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஆர்எல்லில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட்டாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 400 விட்த் ஹைட்டும் கொண்ட ஒரு, அதாவது 600 விட்த் மற்றும் 400 ஹைட் கொண்ட இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கிட்டு நான் இந்த இடத்துல வந்து இந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டில் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இமேஜ் இங்கே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 600 விட்த்து மற்றும் 400 ஹைட்டுன்னு இருக்கிறதால இது கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து சின்னதாக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து 300 வித்து 200 ஹைட் அப்படின்ற மாதிரி கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா கொஞ்சம் சின்னதாக தெரியும். இதை இன்னும் சின்னதாக்கிறதுக்கு 100 வித்து 80 ஹைட் அப்படின்னு கொடுத்தோம்னா 80 அப்படின்னு கொடுத்தோம்னா இன்னும் சின்னதாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதுன்றதால உங்களுக்கு இந்த ஆல் டேக்கில் வந்து கொடுத்த அந்த டெக்ஸ்ட் வந்து தெரியாது. எப்போ வந்து இந்த இமேஜ் லிங்க் இல்லாமல் போதும், ஒருவேளை இந்த இமேஜ் லிங்க்குடைய இமேஜ் லிங்க் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன், உதாரணத்துக்கு test.co அப்படின்னு கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு லிங்க்கே கிடையாது, இது இல்லாதப்போ கண்டிப்பாக அந்த இமேஜ் வராது இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆல் டேக்கோடைய டெக்ஸ்ட் தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு வந்து இந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் மற்றும் ஆல்ட் ஆட்ரிபியூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராடக்ட் 1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், அது வந்து பச்சை கலரில் தெரியுது. இது ஏன் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா இதுதான் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம HTML ஏதாச்சும் ஒரு குறிப்பை எழுதுகிறோன்னு நினைக்கிறோன்னா அதை இந்த மாதிரி கமெண்ட்டாக வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் VS கோடில் என்ன பண்ணணும்னா Ctrl+// அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்டாக்ஸ் வரும். இந்த சின்டாக்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் 1க்கான கோட் அப்படின்றத குறித்து வச்சுக்கிறேன். அதோட இந்த கமெண்ட் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கறதால அது இங்கே HTML தெரியும்னு நினைக்காதீங்க, அது தெரியாது. ஏன்னா கமெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் HTML குறித்து வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான கோடை வந்து மறைக்க போகிறீங்க, அதாவது வந்து அதை ஸ்க்ரீனில் தெரியாத மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl// கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே கமெண்ட் செய்யப்பட்டுரும். கமெண்ட் செய்யப்பட்டாலே அது வந்து ஸ்க்ரீனில் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது எல்லாமே காணாமல் போயிடுச்சு. சரி, இப்போ உங்களுக்கு கமெண்ட்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நான் இதை பழையபடி வச்சிடுறேன். இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராடக்டை வந்து நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற இந்த கோடு எல்லாத்தையும் டூப்ளிகேட் பண்ணாலே போதும். ஆக இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு Shift Alt Down arrow ப்ரெஸ் பண்ணோன்னா இன்னொரு காப்பி கீழே வந்துடும். ஆக அதில் வந்து ப்ராடக்ட் 2ன்ற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அதில் ப்ராடக்ட் 2ன்ற ஹெட்டிங், ப்ராடக்ட் 2ன்ற டிஸ்கிரிப்ஷன், பை நவ் லிங்க் அப்படியே தான் இருக்கும். இதே மாதிரி அடுத்து 5 ப்ராடக்டை ரெடி பண்ணிக்க போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் 5 ப்ராடக்ட் வந்து இங்கே வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஹெட்டர் பகுதியை முடிச்சிட்டோம், மெயின் கண்டென்ட் பகுதியை முடிச்சிட்டோம். கடைசியாக இருக்கக்கூடியது என்னென்னா கீழ்ப்பகுதி, அதாவது ஃபூட்டர் பகுதி. இதுக்கு நீங்கள் ஃபூட்டர் அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்தணும். ஃபூட்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் கடைசி பகுதியாக நீங்கள் போடுற ஒரு விஷயம். அதில் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட் சம்மந்தப்பட்ட தகவல் அல்லது காப்பிரைட் சம்மந்தப்பட்ட டேட்டா இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் இது. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று காட்ட போகிறோம். P tag கொடுக்குறேன். அதில் வந்து 2024 simple e-commerce ஸ்டோர் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கூடவே ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து நான் காட்டுறேன். இப்போது
ரிஃப்ரெஷ் பண்ணால் கீழ்ப்பகுதியில் பாருங்கள், இங்கே அந்த டெக்ஸ்ட் தெரியும். ஸோ முதல்ல வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு பேசிக் HTML வந்து ஹெட்டு, பாடி, அதுக்குள்ளே ஹெட்டர், மெயின், ஃபூட்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெயினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேக்ஸ் என்னன்னு தெரியும். அதோட இமேஜ், ஹெட்டிங், பேராகிராஃப் மற்றும் லிங்க் டேக்லாம் என்னென்னு தெரியும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து புதுசாக சில விஷயங்களை கற்றுக்க போகிறோம். ஆக அதுக்கு நம்ம வந்து ஒரு புது ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறோம். contact.html அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதுக்குள்ளே இருக்கிற ஃபைலில் நம்ம HTML ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் HTML அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே சஜஷன் வரும். அதில் HTML5ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் VS கோடே வந்து இந்த அடிப்படையான HTML கோட் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துடும். இது ஒரு வகையான டிப். அடுத்து நம்ம இந்த ஒரு ஃபைலோடைய அவுட்புட்டை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும். ஆக ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கான்டாக்ட் HTML, இதுக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸ் HTML. நம்ம இப்போ இந்த கான்டாக்ட் HTMLல ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மளால் எப்படி பார்க்க முடியுன்றதை பார்ப்போம். இப்போது நான் இங்கே வந்து இந்த பாடிக்குள்ளே ஹெட்டர் எலிமெண்ட் போட போகிறேன். அந்த ஹெட்டர் எலிமெண்ட்டில் ஒரு ஹெட்டிங் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லி, இப்போ இதை நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து அவுட்புட் வரணுன்னா நான் மேலே போய் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நான் சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த அவுட்புட் வரும் இல்லையா? இதை வந்து சுலபமாக செய்கிறதுக்கு VS கோடில் ஒரு வழி இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இதுக்காக என்ன பண்ணணுன்னா, மேலே இந்த மெனுவில் போயிட்டு இதில் வியூ அப்படின்ற மெனுவில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸோடைய சைட் பார் வரும். இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஏதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ். நான் வந்து லைவ் சர்வர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் சர்ச் பண்ணுறேன். இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் ரொம்பவே முக்கியமானது. இது என்ன பண்ணோன்னா, ஒரு லைவ் சர்வர் ஒன்று உருவாக்கும். அதாவது கிட்டத்தட்ட உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு டெவலப்மெண்ட் சர்வரை உருவாக்கும். அதனால் என்ன பயன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு அதுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ப்ரௌசரில் இந்த கான்டாக்ட் HTML டேபை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லா பேஜையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க முடிஞ்சால். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கான்டாக்ட் HTML ரைட் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த தடவை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் உடனுக்குடனே அந்த பேஜில் வந்து நிற்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து நான் கான்டாக்டர்ஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே பாருங்கள் இங்கே அந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட் வந்துடுச்சு. மறுபடியும் எடுத்துட்டேன், மறுபடியும் போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஒரு அடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஒன்று உருவாக்க போகிறோம். ஃபார்மை வந்து HTML எப்படி உருவாக்குறோம்னா, அதுக்கு ஒரு டேக் இருக்குது, ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த டேகை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு முக்கியமாக ஆக்ஷனுன்ற ஒரு ஆட்ரிபியூட் இது கூடவே இருக்கும். இந்த ஆக்ஷனுங்கிறது என்னென்னா, இந்த ஃபார்மை நம்ம வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்போது எந்த இடத்துக்கு இது அனுப்பணும் டேட்டாவை அப்படின்றத இந்த இடத்துக்கு சொல்லணும். ஒன்று இந்த இடத்துல URL இருக்கணும். அப்படி உங்ககிட்ட இப்போதைக்கு URL இல்லைனா இந்த இடத்துல வெறும் ஹேஷ்டேக் மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஃபார்முக்குன்னு வந்து மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று இருக்குது. இந்த மெத்தட் ஆட்ரிபியூட்டில் இந்த ஃபார்ம் எப்படி டேட்டாவை அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சில முறையில் வச்சுருக்கோம். ஒன்று கெட்டு, இன்னொன்று போஸ்ட்டு. பொதுவாக வந்து நம்ம வந்து போஸ்ட்டுன்ற முறையை பயன்படுத்துவோம். அடுத்து இதில் வந்து இந்த ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா இன்புட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இன்புட் ஃபீல்ட்ஸை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம என்னென்னா, இந்த இடத்துல வந்து இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இந்த டேகுக்கு வந்து பல வகைகள் இருக்குது, பல டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன், செக் பாக்ஸு, டேட் டைமு, இமெயிலு, அப்புறம் டெக்ஸு, இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. இப்போ நம்ம பயன்படுத்த போகிறது வந்து டெக்ஸு.
ஆக இந்த இன்புட்டோடைய டைப் வந்து டெக்ஸ்ட். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் தெரியும். இப்போது இதில் வந்து நம்ம சில ஆட்ரிபியூட்ஸை பார்க்க முடியுது, நேம் மற்றும் ஐடி. இந்த நேமுங்கிறது என்னென்னா இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த இன்புட் ஃபீல்டுக்கு பெயர் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறது தான் இந்த நேம். ஆக இதுக்குன்னு ஒரு பெயர் இருந்தால் தான் இதோட வேல்யூவை நம்மளால் எடுக்க முடியும். அதனால் இதுக்கு நான் வந்து நேம்னே கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு காண்டாக்ட் பண்ண போகிறவருடைய பேரை வாங்க போகுது, அதனால தான் நேம்னு வச்சுருக்கோம். அடுத்து இந்த ஐடியும் வந்து நான் நேம்னு வைக்கிறேன். இதை நீங்கள் நேம்னு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். இப்போதைக்கு நான் நேம்னு வச்சுக்கிறேன். இந்த ஐடியை நம்ம வைக்கிறதால பல பயன்கள் இருக்குது. அதில் ஒரு பயன் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்புட்டை நம்ம வச்சுட்டோம், ஆனால் இந்த இடத்துல வந்து இது எதுக்கான இன்புட் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு இல்லையா? அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், இது எதுக்கான இன்புட்டுன்றதை தெரிவிக்கிறதுக்கு இந்த இன்புட் மேலே லேபிள்னு சொல்லிட்டு ஒரு டேகை பயன்படுத்த போகிறேன். இது எதுக்குன்னா நம்ம இந்த இன்புட் எதுக்கு அப்படின்னு கொடுக்கறதுக்கான ஒரு லேபிள், இந்த இன்புட்டுக்கான ஒரு லேபிளை கொடுக்க போகிறோம். இதில் வந்து நேம் அப்படின்ற டெக்ஸ்ட் தெரியும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நேம்ன்ற டெக்ஸ்ட் தெரியறதால இந்த இடத்துல நம்ம இதை வந்து நேம்க்கான இன்புட்டுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு விஷயத்தை தான் இதை பண்ணுது. சரிங்களா? சரி, இப்போது இந்த ஐடி வச்சுருக்கிறதால ஒரு பலன் இருக்குதுன்னு சொன்னேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த நேமை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து கர்சர் வந்து நிற்கணும். ஏன்னா இந்த நேம்ன்ற லேபிளை கிளிக் பண்ணுறதே இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறதுக்கு தான். அப்போது நம்ம கிளிக் பண்ணும்போது இது வந்து நடக்கலை. இதை நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேம் அப்படின்ற ஐடியை வந்து இந்த இடத்துல இந்த லேபிளில் ஃபார் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கிறத பார்க்குறீங்க. அதில் வந்து அந்த ஐடியை கொடுங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ போய் நீங்கள் வந்து இந்த நேம் லேபிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், கிளிக் பண்ண உடனே இங்கே கர்சர் வந்து நிற்கிது. ஆக இந்த நேம் லேபிளை கிளிக் பண்ண உடனே இந்த கர்சர் இங்கே நிற்கிறது என்னென்னா நீங்கள் இதில் வேல்யூ கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஐடியை கொடுக்குறதால என்னென்ன பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம இதே மாதிரி சில இன்புட் ஃபீல்ட்ஸ்களை உருவாக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த கோடியை அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். ஆக இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே டூப்ளிகேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா எனக்கு ஃபார்மில் இந்த இன்புட் ஃபீல்ட்ஸு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எனக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு வந்து மேலேருந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்புட்டுக்கு அப்புறம் அடுத்த இன்புட் வந்து கீழே தான் வரணும் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். கீழே தான் வரணுன்றதை கொடுக்கறதுக்கு இந்த இன்புட் பக்கத்தில் பிரேக் டேக் ஒன்று கொடுக்கலாம். அதுதான் பிஆர் அப்படின்ற டேக். இப்போ இதை கொடுத்தவொடனே பாருங்கள் இது கீழே வந்துடுச்சு. சரி, இப்போ கீழே வந்தாலும் பாருங்கள் இது மேலேயும் கீழே இடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது இல்லையா? ஆக இந்த மேலேயும் கீழே ஒரு சின்ன இடைவெளி கொடுக்கலாம். அதனால் நம்ம இன்னொரு ஒரு பிரேக் டேக் கொடுத்தா புது லைனுக்கு போயிடும். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துடும். இந்த மாதிரி பிரேக் டேக் எத்தனை கொடுக்குறீங்களோ அத்தனை அடி கீழே வந்துக்கிட்டே வரும். இதுதான் அதுக்கான பயன். சரி, இப்போது கீழே இருக்கிற இந்த இடத்துல லேபிள் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில். இதோடைய டைப் வந்து பார்த்திங்கன்னா இமெயில். இந்த இன்புட்டில் இப்போ நீங்கள் வந்து இமெயிலை மட்டும் தான் டைப் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஆனால் இந்த இன்புட் வந்து டெக்ஸ்ட், இந்த இடத்துல நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணாலும் டைப் பண்ணலாம். ஆனால் இந்த இன்புட் இமெயில் மட்டும்தான் அலோவ் பண்ணோம். நேம் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அப்படின்னு கொடுப்போம், ஐடியும் இமெயில்னு கொடுப்போம். அதோட இந்த லேபிள்லேயும் ஃபார் ஆட்ரிபியூட்டில் இமெயில்னு கொடுப்போம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம வந்து இன்னொரு ஒரு இன்புட் வந்து கொண்டு வர போகிறோம். ஆக இதுக்கு பிரேக் டேக் இங்கே கொடுத்துட்றேன், 2 பிரேக் டேக். இதுக்கு அடுத்ததாக நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா ஒரு லேபிள். இந்த லேபிள் எதுக்குன்னா மெசேஜ் அப்படின்ற ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. அதோடைய ஐடி வந்து மெசேஜ்ன்னு தான் இருக்க போகுது. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம 2 வாட்டி கொடுத்ததுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அப்படின்ற ஒரு டேக் தான் கொடுத்தோம். ஆனால் இந்த தடவை மெசேஜ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு தகவலை எடுக்கிறதுக்கான ஒரு ஃபீல்டு. அப்போது பெரிய தகவலை எடுக்கிறதுக்கு நம்ம இந்த இன்புட் ஃபீல்டை எடுத்துக்க முடியாது. அதுக்கு பதிலாக இன்னொரு ஃபீல்டு இருக்குது, அதுதான் டெக்ஸ்ட் ஏரியா. ஆக டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது வந்து நிறைய டெக்ஸ்ட்டை உள்ளே கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறது. இதில் வந்து நம்ம நேம் என்னன்றதை எப்பவும் போல் கொடுக்கலாம். ஆக நேம் வந்து நான் மெசேஜ்னு கொடுக்குறேன்.
ஐடியும் வந்து மெசேஜ்னே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏரியான்றதால இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம். அதை ரோஸ் மற்றும் கால்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் படி கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரோஸ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ரோஸ் ஆட்ரிபியூட்டில் நான் வந்து 4 அப்படின்னு கொடுத்தேன்னா மேலேருந்து கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் கொடுக்குற அளவுக்கு, அதாவது 4 லைன்ஸ் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் ஏரியா பெருசாகும். அதே மாதிரி காலம்ஸ் பார்த்திங்கன்னா கால்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் கொடுக்கலாம். ஸோ கால்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா எத்தனை கேரக்டர் நீங்கள் இடத்துலேருந்து வலது பக்கமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அளவை கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஆக நான் இங்கே 15 கொடுத்தேன்னா கிட்டத்தட்ட 50 கேரக்டர்ஸ் இந்த லைனில் என்டர் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நீளமாகும். இதுதான் ரோஸ் மற்றும் காலம்ஸ். சரி, இப்போ யூசர் இந்த கான்டாக்ட் ஃபார்முக்கு வந்தார்னா நமக்கு நேம் என்டர் பண்ணவர், இமெயில் என்டர் பண்ணவர், மெசேஜ் என்டர் பண்ணார், எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவர் வந்து சப்மிட் பண்ணணும் இல்லையா? அப்போ அவரை சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதை நம்ம உருவாக்குறதுக்குன்னு இங்கே ஒரு ஃபீல்டு இருக்குது ஃபார்மில். ஸோ அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் இன்புட்டில் கொடுக்கலாம். இன்புட்டில் அதோடைய டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சப்மிட் அப்படின்ற டைப்பில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பட்டன் உருவாகுது பார்த்தீங்களா? இந்த பட்டனை இப்போ நம்ம கீழே கொண்டு வரதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஏரியா பக்கத்தில் 2 பிரேக் டாகை பயன்படுத்துவோம் வழக்கம் போல். இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணால் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும். இந்த பட்டனுக்குன்னு வந்து இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வைக்க போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டை இங்கே வேல்யூன்ற ஒரு ஆட்ரிபியூட்டில் நீங்கள் கொடுக்கலாம். ஆக இந்த இடத்துல சப்மிட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள் இங்கே அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு பட்டனில். இப்போது இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் மெத்தடில் ஃபார்ம் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். எந்த யூஆர்லுக்கு? இங்கே நீங்கள் ஆக்ஷனில் கொடுத்த யூஆர்லுக்கு. ஆனால் இங்கே ஆக்ஷனில் எந்த ஒரு யூஆர்லும் இல்லை. இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அது என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்கள். ஆக நான் இந்த இடத்துல வந்து லோகேஷ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இமெயில் வந்து logesh@jvlcode.com டெஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுத்த உடனே பாருங்கள் இந்த இடத்துல யூஆர்எல் எதுவும் இல்லாததால் இங்கே நம்மளுக்கு எரர் வருது. உண்மையிலேயே ப்ரௌசர் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த டேட்டாவை நம்ம கொடுத்த அந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த ஆக்ஷன் யூஆர்எல் அங்கே அனுப்போம். உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல வந்து http://jvlcode.com அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்புகிறேன். இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த யூஆர்எலுக்கு அந்த டேட்டாவை அனுப்பும். அதுக்கு நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் வேணால் பாருங்கள் நான் எப்படி அனுப்புகிறேன்ட்டு பாருங்கள். டெஸ்ட் மெசேஜ். இப்போது இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணும்போது அந்த டேட்டா போச்சா இல்லைன்றதை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் இந்த ரைட் சைடில் இருக்கிற ஐக்கன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் மோர் டூல்ஸ் ஒன்று இருக்கும். அதில் டெவலப்பர் டூல்ஸ். இந்த டெவலப்பர் டூல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்குன்னு ஒரு டேப் இருக்கும். இந்த நெட்வொர்க் டேப்பை நீங்கள் சைடாக வச்சு பார்க்கணும், அதாவது வலது பக்கமாக வச்சு பார்க்கணுன்னா இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதில் சைடை வந்து டாக் டு ரைட் அப்படின்னு கொடுங்க. இப்போ ரைட் சைடு வந்துடும். இப்போ இந்த ரைட் சைடில் வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் ஆல் அப்படின்ற இந்த டேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நெட்வொர்க் டேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ன்ற டேப் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகி ரெக்வஸ்ட் போச்சா, அதாவது உங்கள் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆச்சா இல்லைன்றது தெரியும். ஆக இந்த இடத்துல நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே பாருங்கள் இங்கே ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று போயிருக்கு. ஆனால் அது ஃபெயில் ஆகிருக்கு. அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் வந்து வேலை செய்யாது அப்படின்றது வேறு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் போகுது. அந்த ரிக்வஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேலோடுன்னு ஒரு டேப் இருக்கும். அந்த பேலோட் டேப்பில் பாருங்கள் நீங்கள் கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். நேமு, இமெயில், மெசேஜ். ஸோ இந்த ஃபீல்டு வேல்யூஸை தான் வந்து நம்ம இங்கே வச்சுருந்தோம். நேம், இமெயில், மெசேஜ். அதில் நம்ம என்ட்ரு பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த வேல்யூஸ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்ம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த ஃபார்ம் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட யூஆர்எலுக்கு அனுப்புறதுக்கு தான். சரி, இந்த இடத்துல அந்த யூஆர்எல் எடுத்துகிட்டு பழையபடி ஹேஷ்டேகே வச்சுருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் எப்படி உருவாக்குறது, அது எப்படி சப்மிட் பண்ணுறது, அது சப்மிட் பண்ணால் வேல்யூஸ் எப்படி போகுது அப்படின்றத பார்க்குறது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கான்டாக்ட் பேஜஸில் இருக்கிற கடைசி பகுதியான
இந்த ஃபூட்டர் பகுதியையும் நான் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுறேன். அதோட இந்த ஃபார்மை வந்து நம்ம மெயின் டேக்கில் தான் வச்சுருக்கணும். ஆக மெயின் டேக், அதுக்குள்ளே வந்து இந்த ஃபார்ம் டேக், அடுத்து ஃபூட்டருக்கான கோடை வந்து நம்ம ஏற்கனவே index.html வச்சுருக்கோம். ஆக index.html இந்த ஃபூட்டர் டேக் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தா இதே அவுட்புட் இங்கே வரும். இப்போ நம்ம அடுத்து புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறோம், லிஸ்ட் மற்றும் டேபிள்ஸை கற்றுக்கிறதுக்கு. அதுக்கு நான் இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைலை உருவாக்குறேன். இந்த ஃபைலில் எப்பவும் போல் ஒரு அடிப்படை HTML கோடு வரணும்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், HTML அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் சஜஷன்ஸ் வரும், அதில் HTML5 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோடு வந்துடும். இதில் நீங்கள் வந்து டைட்டில் வந்து என்ன கொடுக்க போகிறீங்க, ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா ஹெடர் வைக்க போகிறோம். ஆக ஹெடர், இந்த ஹெடரில் ஹெட்டிங் ஆர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் ப்ரௌசரில். ஆனால் எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போது இந்த ஹெட்டிங் தெரியுது. இப்போ ஹெடர் பார்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும், மெயின் டேக் கொடுக்கணும். ஏன்னா மெயின் கண்டென்ட் இதுக்குள்ளே தான் வரப்போகுது. இந்த மெயின் கண்டென்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து காமிக்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த ஹெட்டிங்கு கீழே காட்டுறதுக்கு முதல்ல வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை காட்டுறதுக்கான ஒரு எலிமெண்ட்டை பயன்படுத்தணும். லிஸ்ட்டை காட்டுறதுக்கான எலிமெண்ட்ஸ் இங்கே HTML 2 வகை இருக்குது. அதில் ஒன்று அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா UL அப்படின்ற டேக் வச்சு பயன்படுத்தணும். ஆக இது அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ இதுக்குன்னு வந்து ஒரு ஆர்டர் கிடையாது. அதை நீங்கள் ஏன்றதை வந்து புரிஞ்சுப்பீங்க. இதுக்குள்ளே ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமையும் காட்டுறதுக்கு லிஸ்ட் இந்த LI டேக் அப்படின்ற ஒரு டேக்கை பயன்படுத்தணும். இந்த டேக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு HTML டேக்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து எதையும் கொடுக்க போகிறதில்ல, ப்ராடக்ட் 1 அப்படின்ற டெக்ஸ்ட்டை தான் கொடுக்க போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா பாருங்கள், இங்கே வந்து ஒரு புல்லட்டினோட ஒரு டெக்ஸ்ட் தெரியுது. இதுதான் லிஸ்ட் ஐட்டம், இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டோடைய ஒரு லிஸ்ட் ஐட்டம். இப்போ இதே மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராடக்டை காட்ட போகிறேன். ஆக 2 3 4 5 பார்த்திங்கன்னா 5 ப்ராடக்ட்டுக்கான லிஸ்ட் ஐட்டம்ஸும் தெரியுது புல்லட்டின்ஸோட. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். உங்களுக்கு வந்து வெறும் புல்லட்டின் மட்டும்தான் காட்டுது, எந்த ஒரு ஆர்டருக்கான நம்பரையும் காட்டல. இப்போ நம்ம எப்படி கொடுத்துருக்குறோமோ அந்த மாதிரியே ஒரு ஆர்டர் கொடுக்குறது தான் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டோடைய வேலை. இதே மாதிரி இன்னொரு ஒரு லிஸ்ட்டையும் நம்மளால் உருவாக்க முடியும். அது வந்து என்னென்னா ஆர்டர் லிஸ்ட். அதுக்கு நீங்கள் OL அப்படின்ற இந்த டேகை பயன்படுத்தணும். ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து ஆர்டர் லிஸ்ட். இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், எப்பவும் போல் இங்கே லிஸ்ட் ஐட்டம் கொடுக்கலாம். இங்கே நான் முதல்ல வந்து ப்ராடக்ட் A அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 அப்படின்ற அடிப்படையில் காமிக்குது. ஆக இதில் நான் என்ன பண்ணுறேன், மொத்தம் 5 ப்ராடக்டை போடுறேன். ப்ராடக்ட் A, ப்ராடக்ட் B, C, D, E அப்படின்னு சொல்லி 5 ப்ராடக்ட் நீங்கள் பார்க்க முடியுது. இது எல்லாமே ஆர்டராக இருக்குது இல்லையா. நீங்கள் நினைக்கலாம் வந்து சின்ற ப்ராடக்டை B இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தால் மாறிடும்ன்ட்டு. நான் வேணால் மாற்றி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இங்கே என்ன தான் வந்து C அப்படின்னு இருந்தாலும், ப்ராடக்ட் Cன்னு இருந்தாலும், ஆனால் இங்கே அது 2வது இடத்துல இருக்கிறதால 2ன்னு காட்டுது. அதனால் இது வெறும் நம்பர்களை மட்டும்தான் காட்ட உதவும். ஆக இங்கே உங்களுக்கு புல்லட்டின்ஸ் தெரியும், இங்கே வந்து நம்பர்ஸ் தெரியும்.
ஓகேங்களா. இந்த நம்பர்ஸுன்றதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதில் டைப் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்து அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணலாம். இப்போ 1ங்கிறது எப்பவும் போல் 1 2 3 அப்படின்றத கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து எப்பவும் போல் வந்து பிஏ பழைய இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 அப்படின்னு காட்டுது. இதையே வந்து ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா பாருங்கள் ஏபிசி அப்படின்ற ஆர்டரில் காட்டும். அப்புறம் ஸ்மால் ஏ கொடுத்தேன்னா இதுவே வந்து ஸ்மால் லெட்டரில் தெரியும். ஐன்னு கொடுத்தோம்னா ரோமன் லெட்டர்ஸில் தெரியும். அப்புறம் ஸ்மால் ஐ கொடுத்தோம்னா ஸ்மாலர் கேஸில் ரோமன் லெட்டர்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் அப்படின்ற ஆட்ரிபியூட் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் நம்பரை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் காட்டலாம். ஓகேங்களா. ஆனால் டிஃபால்ட்டாக அதாவது எதுவும் கொடுக்காதப்போ எந்த டைப்பும் கொடுக்காதப்போ உங்களுக்கு 1 2 3 தான் தெரியும். இதுதான் ஆர்டர் லிஸ்ட். இந்த லிஸ்ட் அப்படின்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் சில பயன்படக்கூடிய விஷயங்களை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம வந்து index.html அப்படின்ற ஒரு ஃபைல் வச்சுருந்தோம் இல்லையா. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஃபைலில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. வெல்கம் டு த வெப்சைட் அப்படின்னு இருக்குது. இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு நேவிகேஷன் லிங்க்ஸை காமிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. நேவிகேஷன் லிங்க்ஸுன்றது நம்ம வெப்சைட்டில் என்னென்ன பேஜஸ் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு தகவல் சரிங்களா. ஆக அதை நான் காமிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஹெட்டருக்கு கீழே nav அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகை போடுறேன். இது நேவிகேஷன் அப்படின்ற ஒரு டேகு. இதுக்குள்ளே வந்து நீங்கள் லிங்க்ஸ் போட்டுக்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய பேஜஸ்க்கான லிங்க்ஸ் அதை நீங்கள் டைரெக்டாக லிங்க்ஸாக போடாமல் ஒரு லிஸ்ட்டாக காட்டலாம். அந்த லிங்க்ஸ் எல்லாம் ஏன்னா நிறைய வரப்போகுதுன்றதால இந்த லிஸ்ட்டை காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த nav டேக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். அதில் லிஸ்ட் ஐட்டமாக நான் வந்து ஒவ்வொரு லிங்க்கையும் காட்டலாம். லிங்க்கை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆங்கர் டேக்கை தான் பயன்படுத்துவோம் சரிங்களா. ஆக இந்த இடத்துல ஆங்கர் டேக்கை கொடுக்குறேன். இந்த ஆங்கர் டேக்கில் products.html அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ்க்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கு டெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ். சரி, இப்போ கொடுத்தோடனே மேலே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஐட்டம் தெரியுது. அடுத்து இதே மாதிரி இன்னும் 2 லிங்க்ஸை வந்து காட்ட போகிறேன். இது அபவுட் அப்படின்ற ஒரு பேஜுக்கு, அப்புறம் இது வந்து அதோடைய டெக்ஸ்ட், அப்புறம் இது வந்து கான்டாக்ட் HTMLக்கு, அப்புறம் இது வந்து அதோடைய டெக்ஸ்ட். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இங்கே 3 லிங்க்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதில் முதல் லிங்க் வேலை செய்யும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த ப்ராடக்ட்ஸ் பேஜுக்கான இது தெரியும். அதே மாதிரி கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் ஃபார்ம் தெரியும். அபவுட் வந்து தெரியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் நம்மக்கிட்ட இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி மெனு லிங்க்ஸை வந்து காட்டுறதுக்கு நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஆர்டராக. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஐட்டமுடைய பலன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து டேபிள்ஸை வந்து காட்ட போகிறோம். டேபிள்ஸை வந்து காட்டுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் HTML ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் HTMLல வந்து நம்ம இங்கே மெயின் டேக்கில் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கான 2 உதாரணங்களை போட்டிருக்கோம். அதுக்கு கீழே இந்த இடத்துல டேபிள்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே தான் நம்மளுடைய டேபிள்ஸ்க்கான உதாரணம் ஆரம்பிக்குது. நம்ம டேபிளை எதுக்கு பயன்படுத்துவோம்னா அட்டவணை மாதிரி ஒரு தகவலை வந்து காமிக்க போகிறோம் அப்படின்னா அப்போ காட்டுவோம். இப்போ இந்த இடத்துல டேபிளை உருவாக்குறதுக்கு டேபிள்ன்ற டேக் நம்மளுக்கு தேவைப்படுது சரிங்களா. இப்போ இது கொடுத்துட்டதால உடனே இங்கே டேபிள் வந்துடாது. இந்த டேபிளுக்கு இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது உள்ள. அது எல்லாத்தையும் கொடுத்தா தான் ஒரு சரியான டேபிள் உருவாகும். அது என்னென்ன டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த டேபிளுக்கான கேப்ஷனை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இந்த டேபிள் எதுக்கு அப்படின்றத கொடுக்கறதுக்கான ஒரு பெயர். இதுக்குன்னு வந்து நமக்கு கேப்ஷன் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இந்த கேப்ஷன் டேக்கில் நான் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட்டை தான் காமிக்கும், மற்றபடி இந்த கேப்ஷன் டேக் ஒன்றும் செஞ்சிடாது சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம இந்த டேபிளில் வந்து என்ன மாதிரியான, அதாவது இது வந்து ஒரு அட்டவணைன்னும் போது அதில் என்னென்ன தலைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்றத கொடுக்கணும் இல்லையா. ஆக டேபிளுடைய தலைப்பு பகுதியை வந்து நம்ம முடிவு பண்ணுறதுக்கு TED அப்படின்ற ஒரு டேக் தேவைப்படுது. இந்த TED டேக் பார்த்திங்கன்னா
இதுக்குள்ளே ரோ வைஸ் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். அதாவது ஒரு லைனில், அதாவது ஒரு லைன் முழுக்க லெஃப்ட் டு ரைட் என்ன இருக்கோ அது வந்து ஒரு ரோ அப்படின்னு எடுத்துக்கப்படுது. அப்போ அந்த ரோக்குள்ளே தான் நம்மளால் ஒவ்வொரு ஹெட்டிங்கும் கொடுக்க முடியும். ஆக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரோவை கொடுக்கறதுக்கு டிஆர் அப்படின்ற இந்த டேகை கொடுக்குறேன். இந்த டிஆருங்கிறது என்னென்னா டேபிள் ரோ. இந்த இடத்துல ஒரு ரோ உருவாக்குறோம், ஒரு லெஃப்ட் டு ரைட் ஒரு லைன் ஒன்று உருவாக்குறோம். அந்த லைனுக்குள்ளே தான் ஒவ்வொரு ஹெட்டிங்கும் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போது இந்த டிஆருக்குள்ளே என்ன வரப்போகுதுன்னா ஒரு ஹெட்டிங். அந்த ஹெட்டிங்கை கொடுக்கறதுக்குன்னு ஒரு HTML டேக் இருக்குது, அதுதான் டிஹெச்ன்றது டேபிள் ஹெட்டிங். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன ஹெட்டிங் நான் முதல்ல கொடுக்க போகிறேன்னா ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஹெட்டிங். ஏன்னா ப்ராடக்டோடைய ஒரு தகவலை காட்ட போகிறேன், அதாவது ப்ராடக்டோடைய பெயர். அடுத்து இன்னொரு ஹெட்டிங் காட்ட போகிறேன். இந்த ஹெட்டிங்கில் டிஸ்கிரிப்ஷன், அந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷன். அடுத்து இன்னொரு ஹெட்டிங் கொடுக்க போகிறேன், அதில் அந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ். இப்படி பார்த்தீங்கன்னா 3 தலைப்பை இந்த டேபிளோடைய ஹெட்டிங்கில் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் டேபிள் ரோவில் கொடுத்துருக்கேன், அதனால் லெஃப்ட் டு ரைட் அப்படின்ற மாதிரி வருது. அதாவது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக அது ஒரு ஹெட்டிங்கையும் உருவாக்கிக்கிட்டே போகுது. ஆக இப்போ நீங்கள் வந்து டேபிள் எப்படி உருவாக்குறது அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க, லிஸ்ட் எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. முதல்ல இந்த ஒரு HTML பகுதியில் நம்ம 3 ஃபைல்ஸ் உருவாக்கியிருக்கோம், ப்ராடக்ட்ஸ், இண்டெக்ஸ், கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 ஃபைல்ஸையுமே நீங்கள் என் கூட சேர்ந்து உருவாக்கியிருந்தீங்கன்னா நீங்கள் HTMLயில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதோட இந்த கோடை நீங்கள் திரும்பவும் பார்க்குறதுக்கான ஒரு வழியும் இருக்குது. நான் உங்களுக்காக வந்து ஒரு கிட்டப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த கிட்டப் லிங்க்கில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த HTML அப்படின்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காட்டின எல்லா உதாரணங்களுக்கான HTML ஃபைல்ஸும் இருக்கும். இண்டெக்ஸு, கான்டாக்ட்டு, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது இந்த இடத்துல கோடை வந்து இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நேரம் வந்து நீங்கள் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த ஃபைலோடைய கண்டென்ட்டை இப்படி டவுன்லோடோ அல்லது காப்பியோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஃபைல்ஸ் திரும்ப நம்மளுடைய கோர்ஸில் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த ஒரு லிங்க்கை பத்திரமா வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் நம்ம ஒவ்வொரு வேலையை செஞ்சோம் இல்லையா, அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சுருப்பேன். இப்போ நம்ம வந்து HTML எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். இதை எடுத்துகிட்டு போய் ஒரு வெப்சைட்டாக போடும்போது அதை எப்படி செய்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஹோஸ்டிங்கை பற்றி ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த HTML எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு வெப் சர்வரில் நம்ம போட்டு ஒரு வெப்சைட்டாக காட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த HTML முடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த HTML கொண்டு போய் ஒரு வெப்சைட் மாதிரி காட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹோஸ்டிங்னு ஒன்று தேவை. அதாவது இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டர் ஒன்று நமக்குன்னு இருக்கணும், அதுக்குன்னு வந்து ஒரு டொமைன் நேம் இருக்கும். அந்த டொமைன் நேமை ஓப்பன் பண்ணால் இந்த யூஆர்எலுக்கு பதில் அந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணால் இதே பேஜ் வந்து அங்கே தெரியும். சரிங்களா? ஆக அதுதான் வந்து ஹோஸ்டிங். இந்த ஹோஸ்டிங்கை வந்து நம்ம வந்து ஒன்று காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை சிலதில் வந்து ஃப்ரீயாகவே கூட கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே வருவாங்க. பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்கேட்டர், ஹோஸ்டிங்கர், ப்ளூ ஹோஸ்ட், அப்புறம் கூகுள் க்ளவுடு, இந்த மாதிரியான பல பிரபலமான ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்கள் வருவாங்க. இவங்க எல்லாருமே நமக்கு வந்து ஒரு சர்வர்னு ஒன்று கொடுப்பாங்க. சர்வர்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டரில் நம்மளுடைய இந்த HTML ஃபைல் இருக்கும். அந்த கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஐபியோ அல்லது டொமைன் நேமோ ஓப்பன் பண்ணால் அந்த பேஜ் வந்து தெரியும், அவ்வளோதான். சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்கள் இருக்கிறாங்க. இவங்க கொடுக்குற இதே ஹோஸ்டிங்கை நம்மளால் ஒவ்வொன்றா பண்ண முடியாதா, நமக்குன்னு அதுக்குன்னு மிஷின்ஸ் வச்சு பண்ணிக்க முடியாதான்னு கேட்கலாம். ஏதான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும், ஆனால் அதுக்கு நிறைய செலவாகும். ரெண்டாவது உங்கள் வீட்டிலே வந்து அந்த கம்ப்யூட்டருக்கான ஃபிசிக்கல் மிஷின் எல்லாத்தையும் கொண்டு வந்து செட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது நீங்கள் தான் அதை பராமரிக்கணும். இது எல்லாமே நிறைய கஷ்டங்கள் இருக்குன்றதால தான் இந்த மாதிரியான ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்கள் அந்த வேலையை எடுத்துக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு சார்ஜ் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் பிரபலமான ஒரு வெப்சைட்டு, நான் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹோஸ்டிங் சார்ஜஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம்.
இப்போ இந்த இடத்துல ஹோஸ்டிங்னு இருக்கு இல்லையா, அதில் போய் பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங்னு இருக்கும். அதாவது வெப்சைட், அதாவது இந்த மாதிரி ஒரு வெப் பேஜை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஹோஸ்டிங் தான் வெப் ஹோஸ்டிங். ஸோ அதில் வந்து நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்து தராங்க அப்படின்றத வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் பேஜ், அதாவது ஒரே ஒரு சிங்கிள் வெப்சைட் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு 69 ரூபா, 129 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு விதமான பிளான்ஸை வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஹோஸ்டிங் வேலையை செய்ய போகிறீங்கன்றதால நான் உங்களுக்கு ஃப்ரீ ஹோஸ்டிங் சம்மந்தப்பட்ட சர்வீசஸ்லாம் என்னன்றதை சர்ச் பண்ணி காட்ட போகிறேன். ஆக ஃப்ரீ ஹோஸ்டிங்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இங்கே ஒரு சில வெப்சைட் இருக்கும். இன்ஃபினிட்டி ஃப்ரீ, 000 வெப் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கும் தராங்க இதே ஹோஸ்டிங்கை. ஆனால் அதில் சில விதிமுறைகள் இருக்கும். ஏன்னா ஃப்ரீன்னும் போது எல்லா சர்வீஸும் நல்லா இருக்காது. சில இதில் ஆட்ஸ் வரும், சில நேரத்தில் சர்வர் வேலை செய்யாமல் போகும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு அவங்க உங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த 000 வெப் ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டுக்கு போய் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 காஸ்ட் வெப் ஹோஸ்டிங் வித் PHP MySQL cPanel அண்ட் நோ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து PHP அல்லது MySQL மாதிரியான வெப்சைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 காஸ்ட், உங்களுக்கு காஸ்ட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஃப்ரீயாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி, கெட் ஸ்டார்டட் கொடுப்போம். கெட் ஸ்டார்டட் கொடுத்தா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற இங்கே ஆப்ஷன் வரும். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. உங்கள் இமெயில் ஐடியில் ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ண பிறகு நீங்கள் அவங்களுடைய பேனலுக்கு வருவீங்க. இந்த பேனலில் வந்து கீழே வந்து ஸ்டார்ட் நவ் கொடுங்க. ஸ்டார்ட் நவ் கொடுத்தா அவங்களுடைய வெப்சைட்டோடைய பெயர் என்னவா வைக்கலாம் அப்படின்னு கேட்கும். நான் வந்து இந்த இடத்துல JVL Code அப்படின்னு வைக்கிறேன். JVL Code.000 வெப் ஹோஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு .comல தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஃப்ரீ டொமைன், ஓகேங்களா. நீங்களாக ஒரு டொமைன் வாங்குறது இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இது வந்து ஃப்ரீ டொமைன், உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் URL. இதுக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் உருவாக்க போது ஒரு வெப்சைட்டுக்கான டொமைன் நேம் தான் வைக்கிறீங்க. இதில் நீங்கள் வந்து டொமைன் நேமை வச்சுட்டு பாஸ்வேர்ட் மற்றும் அந்த பாஸ்வேர்டையும் ரிப்பீட் பண்ணணும். ஸோ உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் வச்சுட்ட பிறகு நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் WordPress அப்படின்ற ஒரு CMS அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரியான வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து WordPress வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்லோட் சைட், நீங்களே வந்து HTML ஃபைல்ஸில் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் இது மூலமாக வந்து அப்லோட் பண்ணி வெப்சைட்டாக ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஒன்று வரும். இதுதான் வந்து ஃபைல் மேனேஜர், சரிங்களா. இதில் தான் ஒரு வெப்சைட்டுக்கான ஃபைல்ஸை வந்து நம்ம போட்டு வைப்போம். அதுலேயும் முக்கியமாக இந்த public_htmlனு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அது உள்ள தான் போடுவோம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல htxs அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். அது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லாதது. நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா, ஸோ இந்த HTML ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ண போகிறோம், சரிங்களா. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்தா உங்களுடைய ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 HTML ஃபைல்ஸையும், நம்ம உருவாக்கின இந்த 3 HTML ஃபைல்ஸையும் இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தோன்னா இந்த 3மே வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி வந்துடும். இப்போ இந்த இடத்துல அப்லோட் கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸுமே அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆன பிறகு பாருங்கள், இந்த இடத்துல எல்லா ஃபைல்ஸும் வந்துடுச்சு. இதில் நம்ம வந்து index.html அப்படின்ற ஒரு ஃபைல் வச்சுருக்கிறோம், சரிங்களா. ஒருவேளை உங்களுடைய ஃபைலுடைய பெயர் ஏதாச்சும் ஒன்று index.html இல்லைன்னா தயவு செய்து மாற்றிக்கோங்க. இந்த இண்டெக்ஸுங்கிற ஒரு பெயரை பார்த்த உடனே முதல்ல இந்த ஒரு HTML தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, அந்த அவுட்புட் நம்மளுக்கு தெரியுதா இல்லையான்றது தான். அதாவது இந்த index.html வந்து நம்மளுக்கு தெரியுதா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய இந்த பேனலுக்கு திரும்ப வரணும்.
JVL code அப்படின்னு சொல்லி உங்களுடைய இந்த டொமைன் நேம் வச்சுங்களா அந்த வெப்சைட் இதில் மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேனேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேனல் கிடைக்கும். இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து ஃபைல் மேனேஜர் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணது. சரிங்களா? ஆக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டொமைன் நேம் என்ன அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது உங்களுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் டொமைன் நேமை ஓப்பன் பண்ணணும். உங்கள் டொமைன் நேம் என்னன்றது இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். jblcode.com 000webhostapp.com. ஒருவேளை அது மறந்து போச்சுன்னா இங்கே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுதான் உங்கள் வெப்சைட்டுக்கான லிங்க். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு பாருங்கள் index.html அவுட்புட் தெரியும். இந்த டொமைன் நேமுக்கு இப்போ நம்மளுடைய HTML அவுட்புட் வந்து தெரியும். ஆக இது வந்து நீங்கள் லோக்கல், அதாவது உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே வச்சுருக்கிற HTML. இது இப்போது உங்களுக்கு ஒரு வெப் ஹோஸ்டிங்லேருந்து தெரிகிற HTML அவுட்புட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த index.html தான் முக்கியமான ஃபைல். இந்த இண்டெக்ஸுன்ற பேரை பார்த்த உடனே முதல்ல அந்த ஃபைலை தான் இந்த டொமைன் நேமுக்கு அது காட்டும். ஒருவேளை நீங்கள் வேறு ஒரு ஃபைல் நேமை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டொமைன் நேமுக்கு அப்புறம் ஸ்லாஷ் போட்டு contact.html அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது இது வந்து ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங்னவே இங்கே மேலே வந்து டேஞ்சரஸ் வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஹோஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைலாம் உங்களுக்கு ப்ரௌசரில் காட்டாது. சரி, இப்போ இந்த கான்டாக்டஸ் பேஜ் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்து products.html பேஜையும் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா அந்த பேஜும் தெரியும். ஏன் நீங்கள் வந்து index.html இந்த மாதிரி இதுக்கடுத்து index.htmlன்னு போட்டு இப்படி என்டர் பண்ணாலும் வரும். ஸோ மொத்தத்தில் என்ன விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு டொமைன் நேமுக்கு index.html தான் முதல்ல தேவை இந்த HTML வெப்சைட்டில். அதை மட்டும் தேடும், அதை வந்து எடுத்தோடனே காட்டும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது என்னென்னா வந்து ஒரு HTML வந்து நீங்கள் உங்களுடைய எடிட்டரில் லோக்கல் எடிட்டரில் செஞ்சுருக்கீங்க. அதில் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கீங்க. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 000 வெப் ஹோஸ்ட்ன்ற மாதிரியான ஒரு ஹோஸ்டிங் சர்வரில் போட்டிருக்கீங்க. இந்த ஃபைல் மேனேஜரில் அப்லோட் பண்ணி அந்த ஃபைல்ஸை போட்டுட்டு இந்த டொமைன் நேம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அந்த HTML தெரியும். நீங்கள் மற்ற பேஜஸையும் பார்க்க முடியும் இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு HTML ஹோஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்றதில் ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்றதையும் வெப் டெவலப்மெண்ட்டோடைய முதல் டெக்னாலஜியான HTML என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் சின்ன சின்ன அடிப்படைகளை தெரிஞ்சிருப்பீங்க. அதோட ஹோஸ்டிங் வரைக்கும் ஒரு சின்ன அனுபவம் கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம HTMLக்கு அப்புறம் கற்றுக்க போகிறது CSS. இந்த CSSனால் என்ன, எதுக்கு பயன்படுது, இதுக்குள்ளே இருக்கிற பல கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து ப்ராக்டிக்கலாக இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சந்திப்போம்.